இதெல்லாம் கம்ப சூத்திரமா வச்சிட்டு இருக்காங்க அவங்க. இதுவும் கடந்து போகும், அவ்வளவுதான். இதுவும் கடந்து முக்கியமான விஷயம். இதுவும் கடந்து போகுமா? இது அவருக்கு எதிரான கடைசி ஆயுதமா இது. இதெல்லாம் கம்ப சூத்திரமா வச்சிட்டு இருக்காங்க அவங்க. கம்ப சூத்திரம்னா என்னன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எலெக்ஷன் டைம்ல கரெக்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இனிமே ஒண்ணும் கிடையாது. இனிமே ஃப்ரீயா ஒரு வேலையை பார்க்கலாமா? டேய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது இந்த ஒரு சிலர்லாம் அஜித்தோட ஃபேமிலி எல்லாம் உள்ள திட்டிட்டு இருந்தானுங்க. செலிபிரிட்டி மனுஷன் தான். இப்ப எவனோ தானே அதேதான் செலிபிரிட்டி மனுஷன் தான். இப்ப அஜித் சார் ஃபேமிலியில நாளைக்கு வந்துருது. யாரு தெரியுமா? இட் இஸ் பிரசாந்த். அவர் வந்து இட்ஸ் பிரசாந்த். அவர் வந்து ஒரு இதுல பேசும்போது, ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசும்போது, அஜித் சார் வீட்லயும் இந்த பிரச்சனை நடந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. இவனுங்களுக்கு நல்லா இருக்கிற குடும்பம் வந்து கெட்டு போகணும் அப்படின்றதான் இவனுங்களோட தாட்டே. நம்ம அண்ணன் குடும்பம் கெட்டு போச்சு, அவர் குடும்பம் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம், அவர் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம், அவர் மட்டும் எப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் இவனுங்க இன்னும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பாருங்களேன். என்னது எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கலாம், தனியா உட்காந்து இருக்காங்க. எப்படான்னு காத்துட்டு இருக்கிறதெல்லாம் இல்ல, அது நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி ஆமா ஆமா, பெரிய சுமரன் நீங்க, உங்களை பாரு கண்ணா இருக்காங்க. போனது ஆமா, நீ பெரிய இவரு போடா டேய்.